ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவலோடைய சிட்டி இன்டிமேஷனுடைய நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது. அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த நோட்டீஸில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா 7 ஆகஸ்ட்லேருந்து 9 செப்டம்பர் வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 19 நாள் நடக்க போகுது, ஓகேவா? ஸோ இடையில கொஞ்சம் கேப்லாம் வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா நடத்த போகிறாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான இப்போ சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? 7 ஆகஸ்ட் உள்ளவங்களுக்கு 7 ஆகஸ்ட் எக்ஸாம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். சில பேர் வந்து லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்காது, நாட் அவைலபிள்ன்ற மாதிரி வந்திருக்கும், ஓகேவா? ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி எக்ஸாம் இல்லைன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ நீங்கள் நான் வந்து தப்பாக பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது, ஓகேவா? ஸோ எக்ஸாம் எப்போ நடக்குதோ அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன பண்ணால் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு வந்திருக்கா வரலையான்றது. ஸோ எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்னையிலேருந்து 10ஆவது நாள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுன்றது கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸில் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 7 வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ரொம்ப பக்கத்தில் வந்து டேட் இருக்குது. ஸோ ரிவைஸ் பண்ணுறது, இந்த டெஸ்ட் போடுறது, அதே மாதிரி நீங்கள் படித்ததெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நல்லா சீரியஸாக பண்ண பாருங்கள், ஓகேவா? ஸோ இதில் உள்ள மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான சேஞ்சஸ் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட்டோடைய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அவன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் செக்ஷன் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷன், இந்த 3 செக்ஷனும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அஃபிஷியல் மார்க் டெஸ்ட்டுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கிராஜுவேட் லெவலோடைய மார்க் டெஸ்ட் லிங்க், அவங்க கொடுத்த அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் லிங்க். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் இருந்துச்சு. எல்லா செக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே இதாக தான் இருந்துச்சு, ரேண்டமாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ரீசனிங் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகே வரும், அதுக்கப்புறம் மேக்ஸ் வரும், இந்த மாதிரி ரேண்டமாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அஃபிஷியல் மார்க் டெஸ்ட்டுடைய லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸோ செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து மார்க் டெஸ்ட்டுடைய லிங்க் இப்படி கொடுத்துருக்கனால எக்ஸாம் வந்து இந்த மாதிரி இருக்குமா இல்லையான்றதை நம்ம இதை வச்சு சொல்லவும் முடியாது. ஏன்னா இதை ஃபர்தராக அவங்க நோட்டீஸில் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணவும் இல்லை. பட் அவங்க எப்படி வேணால் கேட்கலாம். நான் கொஷின் வந்து இந்த மாதிரி நான் ரேண்டமாக தான் கேட்பேன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணவும் இல்லை, செக்ஷன் வைஸ் தான் கேட்க போகிறேன்றதும் மென்ஷன் பண்ணவும் இல்லை, ஓகேவா? ஸோ அவங்க இப்போ மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால மேபி ஸோ சிபிடி 1 இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ எப்படி கொடுத்தாலும் சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகி ஆகணும். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் கொடுக்குறதுல உள்ள பெனிஃபிட்டும் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸ் கொஷின் மேக்ஸ் செக்ஷன் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு இது தெரியலனா நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதை நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு எனக்கு வந்து நான் அடுத்த செக்ஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணி நீங்கள் ஜிகே செக்ஷனுக்கோ இல்லை வந்து ரீசனிங் பார்ட்டுக்கோ நீங்கள் போக முடியும். இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமுலேட்டிவாக இருக்குது, ரேண்டமாக இருக்குன்னா உங்களுக்கு அடுத்த கொஷின் ஜிகே கொஷினா இல்லை வந்து மேக்ஸ் கொஷின் இருக்கான்றது தெரியாது. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருப்பீங்க. இப்போ ஒரு 10வது கொஷனுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருப்பீங்க. 80வது கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, ரீசனிங் ஒரு கொஸ்டின் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த 10வது கொஸ்டின் வந்து நம்ம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தது ரீசனிங் தானா அல்லது மேக்ஸ் தானா ஜிகே தானான்றது தெரியாது. ஆனால் இப்போ செக்ஷன் வைஸ் கொடுக்கும்போது நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸ் நீங்கள் செக்ஷனை தொடும்போது நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஜிகே தொடும்போது ஜிகேல நீங்கள் என்னென்ன கொஸ்டின் நீங்கள் ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கீங்கன்றது ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். செக்ஷன் வைஸ் கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெட்டர். ஸோ சிபிடி 2க்கு என்ன மாதிரி கேட்குறாங்கன்றது இந்த சிபிடி 1 வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட் லிங்க்ல கொடுத்த மேஜர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாமில் என்ன மாதிரி கேட்க போகிறாங்கன்றதை நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆனால் தான் தெரிய வரும். அதனால் எப்படி கேட்டாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கோங்க. எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அதே மாதிரி ஸோ மார்க் டெஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அது போடாமல் இருந்தாலும் சரி, இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட்டு போட பாருங்கள். செக்ஷனல் டெஸ்ட்டு நல்லா போடுங்க. எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்களோ அந்த செக்ஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதை பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி ரிவிஷன் பக்காவாக ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேவா? ப்ராப்பர் ரிவிஷன் கொடுங்க. ஏன்னா நீங்கள் படித்தது நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. அந்த படித்தது நான் நிறையா படிக்கிறேன்றது விஷயம் கிடையாது. அந்த படித்தது வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்கணுன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஞாபகத்தில் இருக்குன்னா நீங்கள் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.